மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிறது மேஜிக் கிடையாது. அது ஒரு எமோஷ்னல் அலைன்மெண்ட். அதாவது உங்களுடைய எமோஷன்ஸ், உங்களுடைய உணர்வுகளுக்கும் உங்களுடைய ஆசைகளுக்கும் இருக்கிற அந்த அலைன்மெண்ட் அலாங் வித் த யூனிவர்ஸ். அப்படி இருக்கிறப்ப தான் நீங்கள் ஆசைப்படுற விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். இதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் ஜெயஸ்ரீ. ஐ எம் அ மைண்ட் செட் கோச் அண்ட் ஹோபனோபோனோ ஹீலர் அண்ட் வெல்கம் டு மை சேனல் மைண்ட் மிராக்கிள். இது வரைக்கும் நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். அப்போ தான் என்னுடைய வீடியோஸை தொடர்ச்சியாக உங்களால் பார்க்க முடியும். சரி, இந்த மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிறது நிறைய பேர் இது உண்மையா இல்லையா, இது என்ன மேஜிக் மாதிரி இருக்கே, இதை நம்பலாமா வேண்டாமா அப்படிங்கிற சந்தேகங்கள் சில பேருக்கு இருக்கலாம். சில பேர் மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸை ரெகுலராக பண்ணிக்கிட்டும் இருக்கலாம். அட் த சேம் டைம் அவங்க எதிர்பார்க்குற விஷயங்கள் நடக்காமல் லேட் ஆகிட்டவும் இருக்கலாம். ஸோ எந்த மாதிரி நீங்கள் இருந்தாலும் சரி, இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். ஸோ மேனிஃபெஸ்டேஷனை எந்த மாதிரி பண்ணணும், எந்த மாதிரி பண்ணால் உங்களுடைய ஆசைகளை கூடிய சீக்கிரம் உங்களால் அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். சரி, இந்த எமோஷ்னல் அலைன்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அப்படின்னா என்ன? இமோஷன்ஸ் அப்படிங்கிறது நம்முடைய உணர்வுகள். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நம்முடைய ஆசைகளை நம்ம நினச்சிக்கிட்டே இருக்கோம். ஒவ்வொரு தரையும் இதெல்லாம் எனக்கு நடக்கணும், இதெல்லாம் எனக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, யூனிவர்ஸ் நம்ம சொல்கிற வார்த்தைகளுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாது. அது எதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணும் அப்படின்னு சொன்னால், நம்முடைய உணர்வுகள், நம்மளுடைய எமோஷன்ஸ், அதுக்கு தான் அது ரெஸ்பாண்ட் பண்ணும். சரி, அது எந்த மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ணும் அப்படிங்கிறது தான் இமோஷ்னல் அலைன்மெண்ட். அதாவது நம்முடைய மனதினுடைய உணர்வுகள் எந்த மாதிரி இருக்குது, நம்ம எந்த மாதிரி ஃபீல் பண்ணுறோம், இதை பொறுத்து தான் நம்ம ஆசைகள் நிறைவேறதோ இல்லை லேட் ஆகிறதோ நடக்குது. ஸோ மனசுக்குள்ளே எப்போ நீங்கள் உங்களுடைய ஆசைகளை பற்றி நினச்சாலும் உடனே மனசுக்குள்ளார பயம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அது மேனிஃபெஸ்டேஷனை டிலே பண்ணும். சப்போஸ் உங்களுக்கு டவுட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், இதெல்லாம் நடக்குமா நடக்காதா, என்னால் முடியுமா முடியாதா அப்படின்னு ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சந்தேகம் உங்களுக்கு இருக்கிறப்போ எப்படி யூனிவர்ஸ் நீங்கள் ஆசைப்படுற விஷயங்களை உங்களுக்கு தரும். ஸோ இந்த பயமோ இந்த சந்தேகமோ இது ரெண்டும் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஆசைப்படுற விஷயங்கள் லேட் ஆகிட்டு தான் இருக்கும். ஏன்னா யூ ஆர் நாட் இன் த எமோஷ்னல் அலைன்மெண்ட் வித் த யூனிவர்ஸ். அதுக்கு ஆப்போசிட்டாக நீங்கள் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, மனசு ரொம்ப அமைதியாக இருக்குது, நிதானமாக இருக்குது, சரி கண்டிப்பாக நான் எதிர்பார்க்குற விஷயங்கள் நடக்கும்னு சொல்லிட்டு எந்த வித ஒரு கயாட்டிக்காக ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இந்த மாதிரி இல்லாமல் மனசு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். யூ அட்ராக்ட் யுவர் டிசையர்ஸ் இன் அ ஃபாஸ்ட் மேனர். நீங்கள் உங்களுடைய ஆசைகளை சீக்கிரமாக நீங்கள் அட்ராக்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஏன் அப்படின்னா, பீஸ் அப்படிங்கிறது இட் கிவ்ஸ் கிளாரிட்டி. மனசு அமைதியாக இருக்கிறப்போ உங்களுடைய மனசு ரொம்ப தெளிவாக இருக்கும். ஸோ மனசு தெளிவாக இருக்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எடுக்கிற டெசிஷன்ஸ் ரொம்ப கரெக்டாக இருக்கும். இது ஒன்று. இன்னொன்று, ஒரு சின்ன சின்ன ஆப்பர்ச்சுனிட்டியாக இருந்தாலும் உங்களால் அதை கரெக்டாக கேட்ச் ஹோல்டு பண்ண முடியும், அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். அதன் மூலமாக உங்களுடைய ஆசைகளை சீக்கிரமாக நிறைவேற்றிக்க முடியும். ரெண்டாவது என்ன அப்படின்னா, நன்றி உணர்வு, கிராட்டிடியூட். இந்த கிராட்டிடியூட் அப்படிங்கிறது உங்களை ஹை வைப்ரேஷனில் வச்சுருக்கும். அதாவது உங்கள்கிட்ட இருக்கிற விஷயங்களுக்கு நன்றி செலுத்திக்கிட்டே இருக்கீங்க, இல்லை உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறவங்களுக்கு நன்றி சொல்கிறீங்க, உங்களை சுற்றி இருக்கிற உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நன்றி சொல்கிறீங்க. அப்படிங்கிற மாதிரி எப்போதும் நீங்கள் நன்றி உணர்வுங்கிற அந்த ஃபீலிங்கில் இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது யூ அட்ராக்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஏன்னா நன்றி உணர்வுங்கிறது ஹை எமோஷ்னல் எனர்ஜி வைப்ரேஷன். அது உங்களுடைய ஆசைகள் சீக்கிரமாக நிறைவேறதுக்கு உங்களை எமோஷ்னல் அலைன்மெண்ட்டில் இருக்க வைக்கும். ஸோ இந்த ரெண்டு விஷயங்கள், அதாவது நன்றி உணர்வு ப்ளஸ் மனது அமைதியாக இருக்கிறது, ஸோ இந்த ரெண்டு விஷயங்கள், பீஸ் ஆஃப் மைண்ட் அண்ட் கிராட்டிடியூட், இது ரெண்டு விஷயங்களும் சேர்ந்து இருக்குது அப்படின்னு சொன்னால் யூ ஆர் இன் அலைன்மெண்ட் வித் த யூனிவர்ஸ். அதாவது நீங்கள் எதிர்பார்க்குற விஷயங்களை உங்களால் ஈஸியாக அட்ராக்ட் பண்ண முடியும். ஸோ இந்த மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிறது மேஜிக் கிடையாது, அது உங்களுடைய எமோஷ்னல் அலைன்மெண்ட். இந்த பீஸ் ஆஃப் மைண்டோடு இருக்கிறது, கிராட்டிடியூடோடு இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் சரிதான். ஆனால் என்னால் இருக்க முடியலையே, எப்போதுமே மனசு எப்போ பார்த்தாலும் எதையாவது யோசிச்சுக்கிட்டே இருக்கு, எப்போதும் நடந்த விஷயங்களே யோசிச்சுக்கிட்டே இருக்குது, அதுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல அப்படின்னா நான் சொல்ல போகிற ஒரு சிம்பிளான மெடிடேஷனை ஃபாலோ பண்ணி பாருங்கள். பட் இது ரொம்ப பவர்ஃபுல்லான மெடிடேஷன். அதாவது இது ஹோபனோபோனோ மெடிடேஷன் அப்படிங்கிற ஒரு ஹவாயன் ப்ராக்டிஸ். இதில் இருக்கிறது 4 ஃப்ரேசஸ். ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ அண்ட் ஐ லவ் யூ. இது பேஸ்ட் ஆன் கிராட்டிடியூட் அண்ட் லவ். நீங்கள் மனசில் எப்பெல்லாம் உங்களுடைய ஆசைகளை பற்றி டவுட் வருதோ, ஒரு பயம் வருதோ, இந்த ஹோபனோபோனோ மெடிடேஷனை தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ அண்ட் ஐ லவ் யூ. இந்த 4 ஃப்ரேசஸ், அதாவது பவர் பேக்டு ஃப்ரேசஸ் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இந்த பவர் பேக்டு ஃப்ரேசஸை நீங்கள் சொல்கிறப்போ
உங்களுடைய மனசில் எந்த வித சந்தேகமும் இருந்தாலும் சரி கிளியர் ஆகும். எந்த விதமான பயம் இருந்தாலும் சரி அது கிளியர் ஆகும். ஸோ பயமோ சந்தேகமோ இல்லாமல் உங்களுடைய கோல்ஸ், உங்களோட டிசையர்ஸ் இதெல்லாம் மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கு இது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் செய்ய வேண்டியது, நீங்கள் ஆசைகள் எதிர்னாலும் அது மனசில் இருக்கிற அந்த நெகட்டிவ் ஃபீலிங்ஸை கிளியர் பண்ணுறதுக்கு இந்த ஹோபோனோபோனோ மெடிடேஷனை தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் கிராட்டிடியூட் ஃபீலிங், எப்போதும் நன்றி உணர்வோடு இருக்கிறது. இப்படி செய்கிறப்போ நீங்கள் ஆசைப்படுற விஷயங்களை உங்களால் வாழ்க்கையில் ஈஸியாக அட்ராக்ட் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா இதை ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி யாருக்கெல்லாம் நன்றி சொல்ல போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் என்னுடைய நன்றி.